என் வீட்டுல எலும்பு இருக்குனாக்கா நான் நீங்க உங்க வீட்டுல வந்து கூட்டத்தை வச்சு விசாரணை பண்ணுவீங்களா? ஸ்கிரீன்ல படம் நடிக்கிற மாதிரி எல்லா மக்கள் மத்தியிலும் நடிச்சிட முடியாது. மக்கள் அது சில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இருந்தது இருக்கும் போது நாங்க போய் இது வரைக்கும் நான் விஜய் சந்திக்கல. இப்ப பேச்சுவார்த்தை அப்படியே ஓடி இருக்கு. 50 சீட்டு துணை முதலமைச்சர் சீட்டு. அப்ப என்ன இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய மக்கள் வந்து இவங்களோட அடிமைகளா? அது இல்லாம இவங்க பிஜேபியோட பி டீமாக செயல்படும் காரணத்தில் நாங்க தாவேகா விட்டு வெளியே வந்து சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசணும். அப்பதான் வந்து மக்கள் எடுத்துப்பாங்க. நான் ஒரு தலைவன் ஒரு கூட்டணி நானே அவரை சந்திக்க முடியலன்னா அவர் வந்து மக்கள் எப்படி சந்திப்பாரு? ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. தலைமை நிர்வாகி எல்லாம் இருக்காங்க. வேர் இஸ் விஜய்? எங்க போறாரு விஜய்? இது வந்து கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா ஆகுமானா அதெல்லாம் ஆகாது. மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் MF தமீம் அவர்கள். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ தாவேகா கூட்டணியில இருந்து நீங்க விலகினதான் ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்குது. தாவேகா கூட்டணியில நீங்க இணைந்ததற்கான காரணம் என்ன? இப்ப அந்த கூட்டணியை விட்டு நீங்க விலகியதற்கான காரணம் என்ன? அவர்கள் கட்சியை தொடங்கும் போது தாவேகா கொடுத்த வாக்குறுதி என்னன்றதுனா ஆட்சியில் பங்கு, சரி உரிமை, எல்லாத்துக்கும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த கட்சியை உருவாக்குனாங்க. இப்போ எங்களுக்கு இருக்கிற இது சரி இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம் எங்க சமுதாயத்தை, இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சரி ஓகே ஒரு நல்ல ஒரு இதுவா வலியுறுப்பு இருந்திருக்கு, விஜய் சொல்றது செய்வாரு அப்படின்ற மாதிரி அந்த நம்பிக்கையில அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தாவேகா இதில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஆதரவு தெரிவித்து அவர்களோட ஒரு ஆண்டாக பயணித்து வரோம். அந்த சில விஷயங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தோட வழிமுறைகள் எதுவுமே அவங்க வந்து ஏற்க தயாரா இல்லை. அது வந்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை வந்து அவங்க வந்து புறக்கணிக்கிற இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப தோணுச்சு. அந்த ஒரு இது அதெல்லாம் இப்போ வந்து இருக்கிற கட்சியே வந்து அவர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. எதன் அடிப்படையில சார் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? ஒரு கட்சியின் தலைவர் அவரு சிறுபான்மை சமூகத்திற்கான முழு ஆதரவு அவர்கிட்ட தான் இருக்குன்னு நிறைய இடங்கள்ல பேசிக்கிறாங்க. சோ அந்த வகையில அவர் கூட கூட்டணியில இருக்கிறது தானே சரியானதாக இருந்திருக்கும். சரியான இப்ப திருப்பரங்குன்றத்துல மலை உச்சி விவகாரம் நடந்தது, அதுல அவர் குரலே கொடுக்கல. அதே போல வந்து கிறிஸ்துமஸ் இதுக்கு வந்து அவர் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவ, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவங்களை வெட்டி அடித்தார்கள், இது பண்ணாங்க. அப்ப இவர் வாயை திறக்கல. அதே இதான் வந்து 41 பேர் கரூர் விவகாரத்துல கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க. அதுல வந்து நேரடியா போய் யாரையும் வந்து மக்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கல, அவங்க மேல்மட்ட நிர்வாகிகளும் தெரிவிக்கல. அதான் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிச்சாங்க சார். இது என்ன சார் நியாயம்? இது என் வீட்டுல எலும்பு இருக்குனாக்கா நான் நீங்க உங்க வீட்டுல வந்து கூட்டத்தை வச்சு விசாரணை பண்ணுவீங்களா? நேர்ல தான் விசாரிப்பீங்களா? இல்ல என் வீட்டுக்கு வருவீங்களா? இல்ல நான் வந்து என் வீட்டுல எலும்பு உங்க வீட்டுல வந்து உட்காருவேனா? யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பாதிக்கப்பட்ட சார் வந்து ஒரு சிறந்த தலைவர். தமிழர்களுடைய பண்பாடு அதான், எல்லாரோட எல்லா தமிழர்கள் எல்லா தலைவர்களும் பண்பாடும் அதான். ஆமா, அதை வந்து இவங்க மாற்றமா வந்து ஒரு எப்படி ஸ்டைலிஷ் எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரீன்ல படம் நடிக்கிற மாதிரி எல்லா மக்கள் மத்தியிலும் நடிச்சிட முடியாது. மக்கள் அது சில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஆரம்ப கட்ட காலத்துல அவங்களோட வாக்கு வங்கி வந்து காட்டினாங்க 20%, 25%. ஆனா இன்றைய நிலை 0%. குறையுதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இருக்கிற ஒரு புறக்கணிப்பு தான். இப்ப எங்களையே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து ஒரு வருஷம் ஆக போகுது. இருந்தது இருக்கும் போது நாங்க போய் இது வரைக்கும் நான் விஜய் சந்திக்கல. நிறுவன தலைவர் கூட்டணியில போய் இணைகிறீங்க, உங்களாலேயே தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் சந்திக்க முடியல அப்படின்றப்போ எப்படி சார் பொதுமக்களால சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியும், எப்படி சொல்ல முடியும்? அதான் எங்களுக்கே ஒரு ஆதங்கம் இருக்கிற. இது எங்களாலேயே வந்து போய் உள்ள இருந்து நாங்க ஒரு டீம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு ஆதரவா செயல் பண்ண சொல்லி அவ்வளவு உழைச்சி அவ்வளவு இது பண்ணோம். நீங்க தான் முதல் நாங்க தான் போனது இஸ்லாமிய கட்சி என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து சொல்லி ஆதரவு கொடுத்ததே நீங்க கூட்டணியில் நாங்க பயணிச்சதும் நாங்க தான். வெள்ளவும் நாங்க தான். இப்போ கூட்டணி விட்டு வெளில வந்து நாங்க தான். அதுக்கு சில நிறைய காரணங்கள் இருக்கு. கூட்டணியை விட்டு நீங்க வெளில வந்ததற்கான முதல் காரணம் என்ன? ஏன் அந்த கூட்டணியில நீங்க இருந்தீங்க? ஆஃப்டர் எதுக்காக விஜயை விட்டு நீங்க விலகி வந்தீங்க? இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து விஜய் அவர்கள் கண்ட்ரோல்ல இல்ல. இப்போ ஃபுல்லா நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆமா,
விஜய் அவர்கள் கண்ட்ரோல்ல கட்சி இல்ல. ஏன் அது சார் வந்து ஃபுல் சொல்றீங்க? அண்ட் ஃபுல்லு எப்போ இந்த கரூர் விவகாரம் நடந்துச்சோ ம். அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் கண்ட்ரோல்ல இல்ல. சார், இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆமா. தாவேகா வந்து தன்னுடைய தலைவருடைய கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்றது கட்சி மிகப்பெரிய கிடையாது. இப்ப குற்றச்சாட்டு. அவங்க கண்ட்ரோல்ல கட்சி கிடையாது. ம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போனா பிஜேபி கண்ட்ரோல் தான் அந்த கட்சி இருக்கு. எதனால சொல்றீங்க? அவங்களோட பி டீமா தான் இப்போ வந்து திரு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் செயல்படுது. காரணம்? காரணம் இப்போ எல்லா இல்லையும் இப்போ அவரு கடைசியா அவங்கள கேக்குற ஒரு கேள்வி, கடைசியா பிஜேபி பத்தி எப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு? பிஜேபி பத்தி அண்மை காலமா தாவேகா கொஞ்சம் பொதுவெளிகள்ல பேசுற தவிர்க்கிறாங்களோன்னு அவங்க யார வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிகமா? திமுக மேலதான் வைக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே யாரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? திமுக மேலதான் வைக்கிறாங்க. பிஜேபி யார குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? திமுக மேலதான் வைக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்னாயிரம் இப்ப கூட்ட இது கலவாணியா சேர்ந்து திமுக எதிர்த்து நிக்க போறாங்க. அப்ப உங்க கூட்டணியில இணைவாங்கன்னு ஆமா ஆமா அதான் நடக்க போகுது. இப்ப பேச்சுவார்த்தை அப்படியே ஓடி இருக்கு. 50 சீட்டு துணை முதலமைச்சர் சீட்டு. சார், ஆக்சுவலா இவர் விஜய் கட்சி தொடங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமா கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிதான் கட்சியை வந்து டிக்ளேர் பண்றாரு. அப்ப இன்னைக்கு திரும்ப பாஜக இன்னைக்கு அந்த கொள்கை எதிரின்னு வார்த்தை வரவே இல்லையா? இல்லையோ கொள்கை எதிரி பிஜேபி ஸ்டார்டிங் இப்பவே சொல்ல மாட்டேன்றாரு. சொல்லுங்க சார். ஆமா, ஆரம்ப காலங்கள்ல சொன்னாரு கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரு. இப்போ அண்மை காலமா வந்து அதே மாதிரி வந்து இப்ப இஸ்லாமிய அமைப்புகளும் அவங்க புறக்கணிக்கிறாங்க. நாங்க இருக்கிற இது பண்ணி இஸ்லாமிய கட்சிகளை ஒருங்கிணைத்து இவர்களுக்கு ஆதரவாக செயல்படணும் சொல்லி நாங்க அவ்வளவு முயற்சி பண்றோம். அந்த முயற்சியை வீணாக்குற மாதிரி இப்போதைக்கு வேணாம் நாங்க சொல்லும் போது பண்ணா அப்ப என்ன இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய மக்கள் வந்து இவங்களோட அடிமைகளா? எங்க சமூகம் இவங்களோட அடிமைகளா? இதுக்கு பிறகு இவர்களுக்கு அடிமையாக செயல்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால்தான், அது இல்லாம இவங்க பிஜேபியோட பி டீமாக செயல்படும் காரணத்தில் நாங்க தாவேகா விட்டு வெளியே வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து மாபெரும் வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்க வாக்குறுதி கொடுத்து அவங்களோட இணைந்து செயல்படுறோம். சரிங்க சார், இப்போ பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை இந்திய கூட்டணிக்குள்ள விஜய் போனா அது விஜய் அவருடைய தலையிலே அவரே மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி தானே சார் மாறும். இப்போ மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல? இப்போ இருக்கிற நிர்பந்தமே அப்படித்தானே. இப்போ இருக்கிற ஒரு நெருக்கடிய விஜய வந்து செயல்பட விடாம அந்த கட்சி இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு வருடமாக அவங்களுக்கு கூட்டணியில இருக்கேன். 8-9 மாதமா கூட்டணியில இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து 10 வருஷமா அதிமுக இருந்தோம். அங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எங்களை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விஜய் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்க. ஆமா, அந்த இது வந்து இது வரைக்கும் அவனை சந்திக்கவே இல்லைங்க. இப்ப முயற்சி பண்ணீங்களா? ஒண்ணுக்கு பலவாட்டி முயற்சி பண்ணிட்டோம். பலவாட்டி புஸ்தியா வந்து கேட்டேன், பலவாட்டி ஆதரவு கேட்டேன். இப்போ எங்க இதே பார்க்கணும்னா நான் யாரெல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். கட்சி தலைவர் விஜய் தானே, நீங்க அவரை தான் சந்திச்சு கூட்டணி கட்சி தலைவர். நான் ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்க. நானே சந்திக்கலாம். இப்படி அது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசணும். அப்பதான் வந்து மக்கள் எடுத்துப்பாங்க. நான் ஒரு தலைவன் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் நானே அவரை சந்திக்க முடியலன்னா அவர் வந்து மக்கள் எப்படி சந்திப்பாரு? மக்கள் சந்திக்கிறாரு சார். ரீசெண்டா அந்த தஞ்சாவூர் போனாரு, அப்புறம் சேலம் எல்லாம் போனாரு. ஆமா, எல்லா இடத்துலயும் ரோட் ஷோ பண்றாரு. இன்னைக்கு அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இவங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. தலைமை நிர்வாகி எல்லாம் இருக்காங்க. வேர் இஸ் விஜய்? எங்க போறாரு விஜய் சார்? அவரு ஏதோ வேற ஏதாவது வேலைகள் இருந்திருக்கலாம், கட்சி சார்பான வேலைகள் இருந்திருக்கலாம். மக்கள் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இது வேணும் சொல்லி ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லா நிர்வாகிகளும் இருக்காங்க அவங்களுக்கு. இவர் எங்க போனாரு? இவர் எல்லாம் அப்புறம் கட்சி தலைவர் யாரு? விஜய் கண்டிப்பா அந்த மாதிரியான இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தா நிக்கணும். சரி, இவர் பண்ணா அப்போ ஒரு தலைவனுக்கு அழகு. ஒரு தலைவன் இருக்கான், நம்ம முன்னாடி நாங்க இருக்கோம் சொல்றதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது எடுத்துக்காட்டு. லாஸ்டா அவரு இருக்கிற எந்த போராட்டத்துல சார் அவர் கலந்துக்கிறாரு? திருப்புவனம் அஜித் விவகாரத்துல போராட்டம் சென்னையில் நடந்துச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்கும். 1 வருடம் ஆயிடுச்சு. 1 வருடமா எங்க போனாரு? அப்புறம் எந்த போராட்டத்துல எந்த இதுக்காக மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு? எந்த போராட்டத்தை கையில எடுத்திருக்காரு? கட்சி நிர்வாகிகள் நடத்துறாங்களா சார்? கட்சி நிர்வாகி எங்க கட்சியில தான் கட்சி நிர்வாகி நடத்துறாங்க. நாங்க எடுத்து நடத்தியா? திமுக இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு தொண்டனாக இருந்தாலும் முதல்வரை டைரக்டா சந்திக்க முடியும், நேரடியா போய் சந்திக்க முடியும் தொண்டனை. இவரை இது வரைக்கும் சந்திக்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. இவர் வந்து மக்களை ஆட்சியை பூச்ச பிறகு மக்கள் எப்படி சந்திப்பாரு? இவரு மக்கள் எந்த நம்பிக்கையில நான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிருவேன்? 67 நடந்தது, 77 நடந்தது, 2026 நடந்துடும். எந்த நம்பிக்கையில வச்சு சொல்றீங்க? சினிமா டைலாக்கு சினிமால பேசுறது நல்லா இருக்கும். இது மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இது வந்து கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா ஆகுமானா
அதெல்லாம் ஆகாது. ஒரு நடிகர் சந்திக்க கூட்டம் வருது, இது இவங்களே வந்து கிரெடிட் பண்ணிட்டு அது வந்து ஒரு ஹைஃபையா காட்டுறாங்க. ஓ நாம வந்து உலக தலைவர் அளவுக்கு வளர்ந்தவன் அப்படி சொல்லி இவங்களே வந்து அது வந்து பெருசா பில்டப் காட்டிக்கிறாங்க. தவிர 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுத்து இவர்கள் அடுத்த நடிகர் யாருமே கட்சியே தொடங்காத அளவுக்கு பாடத்தை போடுது. இவ்வளவு நேரம் தமிழ்நாடு அரசியல் குறித்தும் தாவேகாவில் என்ன நடக்குது என்பது குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொண்ட MF தமீம் அவர்களுக்கு நன்றி.